ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. நாம் செய்யும் வேலையில் எந்த தவறில்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நன்றாக செய்தால் அந்த பலன் எங்குமே போகாது. அதை நம்மை தேடி வரும். எப்படி என்றால், ஒரு படகு முதலாளி அந்த படகுக்கு பெயிண்டிங் பண்ணுவதற்கு ஒரு பெயிண்டரை அழைப்பான். அந்த பெயிண்டர் படகுக்கு பெயிண்ட் பண்ணும்போது படகுக்கு அடியில் ஒரு சின்ன ஹோல் இருப்பது கவனித்து அதை பத்திரமாக முற்றிலும் அடைத்துவிட்டு பெயிண்டிங் முழுவதும் செய்துவிட்டு வீட்டுக்கு போய்விடுவான். 2 நாட்கள் கழித்து அந்த படகு எஜமா 1,00,000 ரூபாய் கொண்டு வந்து அந்த பெயிண்டரிடம் தருகிறான். அப்போ அந்த பெயிண்டர், எனக்கு சேர வேண்டிய தொகையை நான் பெற்றுக்கொண்டேன் அல்லவா, இதை எதற்கு முதலாளி என்று கேட்பான். அப்போ அந்த படகு முதலாளி, இது நீ பெயிண்டிங் பண்ணியதற்கல்ல, அந்த படகுக்கு அடியில் இருக்கும் ஹோல் மூடிவிட்டதற்காக என்று கண்கலங்கி கொண்டு கண்ணீருடன் சொல்வார். அதுதான் ரொம்ப சின்ன வேலை அல்லவா, எவ்வளோ பணம் எதற்கு என்று கேட்பான். நண்பா, என்ன நடந்தது தெரியுமா? நீ பெயிண்டிங் பண்ணும்போது நான் படகு கீழே தொண்டி விழுந்திருப்பதை நான் சொல்ல மறந்து விட்டேன். பெயிண்டிங் முடிந்ததும் எங்கள் பிள்ளைகள் கடலுக்குள் மீனை பிடிக்க சென்றனர். படகுக்கு அடியில் தொண்டி விழுந்தது அவங்களுக்கும் தெரியாது. நானும் சொல்ல மறந்து விட்டேன். ஒரு முக்கியமான வேலையில் நான் வெளியூரை சென்றேன். நான் திரும்பி வந்ததும் இதை கேட்டு இதயம் வெடிக்க அழுதேன். ஆனால் அவர்கள் திரும்பி வந்ததும் நான் ஆச்சரியத்துடன் அதிர்ச்சி ஆகிவிட்டேன். உடனடியாக படகை முழுவதும் பரிசோதனை செய்தேன். அதை அந்த தொண்டியை நன்றாக மிக பாதுகாப்பாக மூடி சீல் வைத்ததை பார்த்தேன். சின்ன வேலையாக இருந்தாலும் விலை மதிக்க முடியாத நல்ல வேலை நான் சொல்லாமலே நீ செய்தாய் என்று தெரிந்து என் பிள்ளைகளுடைய உயிரை காப்பாற்றிய உனக்கு நான் எவ்வளவு தந்தாலும் அது மிகை குறைவாகத்தான் இருக்கும். என்னால் முடிந்த தொகையை இந்த 1,00,000 வாங்கிக்கொள் என்று சொல்லி தந்தான் அந்த படகு முதலாளி. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் சொன்ன வேலை மட்டுமல்ல, பிறருக்கு நஷ்டம் வரும் என்று தெரிந்தால் நமக்கு சொல்லாத வேலையும் செய்தால் ஆண்டவன் நமக்கு கேட்காமலே அள்ளி தருவான் என்பது உண்மை நண்பா. முற்றிலும் இது உண்மை நண்பா. தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திருப்போம் இன்னொரு நல்ல விஷயத்துடன்.